Hi friends, welcome to Jaya Samayal Recipes. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இட்லி பொடி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி அரைக்க நான் இன்றைக்கி 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 25 கிராம் எள்ளு. நான் 50 கிராம் மிளகாய் வற்றல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு. அடுத்ததாக 5 கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானது ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தை பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வத்தலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இதில் உளுந்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த உளுந்தை நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். உளுந்தை இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பொடி அரைக்கும் போது முக்கியமான ஒன்று நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி அதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். இது என்னோட அம்மா சொன்ன டிப்ஸு. நம்ம பொடி அரைக்கும் போது கல்லுப்பு அப்படியே போட்டோம்னா சம்டைம்ஸ் அதில் ஈரப்பதம் இருக்கும். அதனால இது இப்படி லைட்டாக வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நல்ல மொறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும். முருன்னு வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ஆறுனது நம்ம பொடியை அரைச்சிடலாம். இப்போ நம்ம பொடி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் பெருங்காயம், அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வத்தல், அடுத்ததாக கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்தை ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி இதையும் நம்ம ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கிறனால எல்லாமே நம்மளுக்கு நைஸாக அரைஞ்சிரும். அடுத்ததாக
இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 10 பல் பூண்டை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். பொடி அரைக்கும் போது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக நெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். பொடி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். பொடி நல்லா ஆனோன்னா நம்ம ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சிங்கன்னா வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நம்ம வந்து உளுந்து கருவேப்பிலைனா நிறைய ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து குழந்தைங்களுக்குனா ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து கருவேப்பிலைனா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி கொடுத்தீங்கன்னா பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொடி அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.